எப்படி டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரணும், ஒரு லோ மூட்லேருந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க, எனக்கு ஒன்றும் ஒழுங்காக போகலையே, கரெக்டாக போகலையே, ஒரு ரட்டில் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அந்த ரட்டிலேருந்து எப்படி வெளியே வரலாம், நான் ரட்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், லோ மூடில் இருக்குது. நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் இந்த லோ மூடில் இருங்க, கொஞ்சம் நாள் இருங்க, கொஞ்சம் நாட்கள், கொஞ்சம் முடிஞ்சால் ஒரு வாரம் இருங்க. இருந்துட்டு அதை எம்ப்ரேஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் லோ மூடில் இருக்கேன் அப்படின்னு பண்ணிவிட்டு அப்புறம் அதுலேருந்து வெளியே வாங்க, மைண்ட்ஃபுல்லாக வெளியே வாங்க. நீங்கள் சஃபர் ஆகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் வந்து ரட்லேருந்து உடனே வெளியே வரணும் அப்படிலாம் இல்லை. அந்த சஃபரிங்கில் இருங்க, இருந்துட்டு வெளியே வாங்க. அப்புறம் கொஞ்சம் வெளியே வரணும், அதை எம்ப்ரேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க. ஸோ ஒரு சின்ன வீடியோ தான் நான் டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ அதை மாற்றணும். எப்படி மாற்றணும், சின்னதாக பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு நான்லாம் இடையில ரட்டில் இருந்தேன், லோ மூடில் ஒரு விஷயம் நடந்தேன் என் லைஃப்பில். அது ஸ்கூலில் ஒரு பிரச்சனை, நான் ஸ்கூல் டீச்சர், அது பிரச்சனை. அதுக்கப்புறம் நான் ஒரு வாரம் ஸ்கூலுக்கு போகல. அப்புறம் நான் வந்து ப்ரஷ் கூட பண்ணல, சும்மா படுத்து சாப்பிட்லாம் இல்லைன்னா இருக்கலாம் அப்படின்னு. ஸோ நான் வந்து ப்ரஷ் பண்ணுவேன். இப்போ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் எஃபெக்ட்னா ஒன்று எல்லாம் காம்பவுண்ட் ஆகும், நம்ம லைஃப் திருப்பி இப்படி ஆக ஆரம்பிச்சிடும். ப்ரஷ் பண்ணேன், அடுத்த நாள் ஓகே ஒழுங்காக சாப்பிடும், ஒரு வேளை ஒழுங்காக சாப்பிட்டேன். அடுத்த நாள் 2 வேளை ஒழுங்காக சாப்பிட்டேன். அடுத்து ஓகே வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி கடைசியில் என்னாச்சு, எல்லாம் நார்மலாகி கடைசியில் ஜிம்முக்கு போய் கிரியேட்டின் எடுத்து ப்ரோட்டீன் எடுத்து நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஒழுங்காக குளிக்க ஆரம்பித்து, அப்படி சின்ன சின்ன விஷயந்தான் காம்பவுண்ட் எஃபெக்ட். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பெரிய அளவில் வரும். அதாவது ஸ்னோபால் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சின்னதாக இருந்து அப்படியே பெருசாகும். ஸோ சின்னதாக ஆரம்பிங்க. இன்னும் நீங்கள் லோவாக இருந்தால் ஓகே இருங்க, நாளைக்கு ஓகே உங்கள் பல்ல விளக்குங்க, நான் அடுத்த நாள் ஓகே புஷ்அப் விடுங்க, அடுத்த நாள் தண்ணி நிறைய குடிங்க, அடுத்து இதில் எல்லாம் சேர்த்து பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள். அப்புறம் நார்மலாக இருவீங்க, அவ்வளோதான். ஸோ இது ஒரு சின்ன வீடியோ. கொஞ்சம் கொஞ்சமாக ஹேபிட்ஸ் ஆட் பண்ணி பழைய நிலைமைக்கு வந்துடுங்க. காம்பவுண்ட் எஃபெக்ட்டை பற்றி ஃபுல் வீடியோ வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.